ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்னு டாக்டர் பால் நிறைய டைம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா இதெல்லாம் என்ன? இந்த ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்கும் ஒரே லெட்டர் தான் டிஃபரன்ஸ். ஆனா இவங்க டோட்டலா வேறன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க ஹெல்த் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்ங்கிறது லைவ் மைக்ரோப்ஸுங்க. அதாவது இந்த கேர்டு, கிரீக் யோகர்ட் அண்ட் பழைய சாதம் மாதிரியான ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாம் உங்க வயிற்றுக்குள்ள போய் தங்கி அதோட பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணுதுங்க. இப்போ இந்த ப்ரீபயோட்டிக்னா என்னன்னு பார்த்தோம்னா, உங்க வயிற்றுல ஆல்ரெடி இருக்கிற பாக்டீரியாக்கு நீங்க கொடுக்குற உணவு தான் இந்த ப்ரீபயோட்டிக். இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்கு பிடிச்ச உணவே ஃபைபர் தான். ஸோ உங்களோட ஃபுட்ல பல்சஸ், பயிறு வகைகள், ஆனியன்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மறக்காம எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்க பாடியில இந்த கட் பாக்டீரியா பேலன்ஸ்டா இருக்கும். சரி, போஸ்ட்பயோட்டிக்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம வயிற்றுல இருக்க இந்த கட் பாக்டீரியானால ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது ப்ரொடியூஸ் ஆகிற காம்பவுண்ட், ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட், என்சைம்ஸ், பெப்டைட்ஸ், இது எல்லாத்தையும் தான் போஸ்ட்பயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி இன்ஃப்ளமேஷனை குறைச்சி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இப்போ இது ப்ரீபயோட்டிக் அண்ட் போஸ்ட்பயோட்டிக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எந்தெந்த ஃபுட்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த பிடிஎஃப் நாங்கள் டிஎம் பண்ணுறோம்.